வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, நான் உங்கள் சிவகாசி சிவன். இந்த ஒரு அற்புதமான சிந்தனை பதிவு. நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கி பாலூட்டி சோறூட்டி சீராட்டி வளர்த்த அந்த பெத்த தாயின் அருமை பெருமைகளை நம்ம உணர்ந்திருக்கோமா அப்படின்னா இல்லவே இல்லை. ஒருத்தர் காலதாமதமாக உணர்றாரு. அவருடைய திருமணத்துக்கு பிறகு நமக்கு சோறூட்டி வளர்த்த அந்த தாய்க்கு ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி போட்டுறணுமேன்னு சொல்லி ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் கூப்பிட்டு போய் விதவிதமாக சாப்பாடு வாங்கி கொடுக்காரு. அந்த அம்மா சாப்பிட்டு முடித்த பிறகு இவர் பக்கத்தில் போய் கேட்காரு, அம்மா சாப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்காரு. அதுக்கு அந்த பெத்த தாய் சொல்கிறா, நல்லா இருந்துச்சு, ஆனால் இதை விட நீ ஒரு வயசாக இருக்கும்போது உனக்கு சாப்பாடு கொடுப்பேன், நல்லா பிசைஞ்சு ஒரு கிண்ணத்தில் வைப்பேன், நீ கிண்ணத்துலேருந்து எடுக்கும்போது அந்த சாப்பாடு கீழே கொட்டிடும், அது மண்ணோட மண்ணு கலந்துடும், திருப்பி தூக்கி அது கிண்ணத்தில் போடுவேன், அதை திருப்பி எடுத்து எனக்கு ஒரு வாய் ஊட்டுவ பார்த்தியா, அப்போது அது எனக்கு தேவாமிர்தமாக இனிச்சிச்சு, இதை விட அதுதான் எனக்கு சிறப்பாக இருந்துன்னு சொல்லி அந்த அம்மா பெருமிதமாக சொன்னாங்களாம். இதைத்தான் நம்முடைய வள்ளுவ பெருந்தகை அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம்மக்கள் சிறுகை அளாவிய கூழ் அப்படின்னு இருக்காரு. அதாவது அமிர்தத்தை விட தேவர்கள் கடைஞ்சி எடுத்த அந்த அமிர்தத்தை விட சிறந்தது எதுனா நீ உன் கையால் எனக்கு ஊட்டின பார்த்தியா, அதுதான் அவ்வளோ அற்புதமாக இருந்துன்னு சொல்லி அந்த தாய் பெருமைப்பட்டாங்களாம். நன்றி நண்பர்களே.